ஹே அமைச்சலக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜேகேவோட ஐடல் சீக்ரெட் பேபி தான். இது போன பார்ட்டில் அப்படியே ஜேகே வந்துட்டு டாக்டர்கிட்ட நான் தான் அவள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆரம்கோ என்னடா நடக்குது இங்கே, இவன் என்னடா உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கிட்ட வந்து டேய் நீ புரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜெக்கி எதையுமே காதில் வாங்கிக்கல. ஆரமாக தள்ளிவிட்டு என்னாச்சு அவளுக்கு, என் குழந்தையும் என் ஒய்ஃபுக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். எது, இவன் குழந்த இவன் ஒய்ஃபா, ஒரு வேளை நமக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் வந்து தயாங்கிட்ட கேட்குறான். டேய் நீ வேறடா, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மச்சான் எனக்கு டவுட்டாக இருக்குது, இவன் நமக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி குழந்த குட்டின்னு அப்படின்னு சொல்லி ஜின்னப்பாவோ சுகா கிட்ட அதே சொல்லும். சுகாவோ ஏய் அறிவு கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்காதடா, இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, இவன் வேறு அவன் ஏதோ அந்த பொண்ணுக்கு யார் இல்லைன்னு சொன்னால் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லவும் அது ஆரம் காதலி விழுகுது. ஆரம்கோ எனக்கு ஆல்ரெடி பயங்கர குழப்பமாக இருக்குது, இதில் இவன் வேறு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான், நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், ட்ரீட்மெண்ட்டுக்காக தானே அப்படி சொல்கிறான், அப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆரம் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கான். இப்போ ஜேகேவோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதும் இங்கே டாக்டரோ இல்லை அவங்களுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு, ஸோ நீங்கள் இதில் சைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கொஞ்சம் சைன்லாம் வாங்குறாங்க பேப்பர்ஸில். அவனும் சைன் பண்ணி கொடுக்குறான். அதை வாங்கிட்டு டாக்டர் சொல்ல போகும்போது டாக்டர் அவளுக்கு அப்படின்னு மறுபடியும் ஜேகே கேட்கும். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்து தான் எதாக இருந்தால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் அவங்க மறுபடியும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. இப்படியே உங்களோட மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு மதரை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. என்ன நடக்குது மதர், இங்கே என்ன நடக்குது, உங்களை நம்பி தானே நாங்கள்லாம் இருக்கோம், எங்களை இப்படி பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏய் இந்த சென்டிமெண்ட் ட்ராமாலாம் ஓரங்கட்டு, இப்போ என்னமோ பெரிய இவ்வளாட்ட தைய தக்கான்னு ஜான்சி ராணி மாதிரி குதிச்ச என்ன, உண்மையெல்லாம் தெரிஞ்சோன்னா அப்படியே சைலண்ட் ஆகிட்ட அப்படி சொல்லிட்டு இங்கே பாரு, நீ பாட்டுக்கு அமைதியாக நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தீன்னா உனக்கு உன் உடம்புல சேதாரம் இல்லாமல் இருக்கும். எங்களுக்கு உன் குழந்த தான் தேவை. ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எங்கே போகணுன்னு நினைக்கிறியோ போகலாம், நாங்களே அமுச்சு வச்சுருவோம். ஆனால் அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும், புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வச்சுருக்க இடத்துக்கே இவளையும் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மதர். உடனே அங்கே உள்ள டாக்டர்ஸ்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லிஃப்ட்டில் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறோம் எல்லாரையுமா, இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, நான் மட்டும் இல்லையே இந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி நிறைய யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ ஒரு சேம்பர் மாதிரி ஓப்பன் ஆகுது, அதுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பார்த்தா ஏதோ ஒரு ஹாஸ்டல் மாதிரி அத்தனை பேர் இருக்காங்க. எல்லோரும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. அதில் ஒரு சிலர்லாம் ரொம்பவும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. உங்களுக்கே பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. அதில் 2-3 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஹோமில் இருந்த பொண்ணுங்க. சீனியர் நீங்கள் அப்படி சொல்லி பார்க்குறீங்க. அந்த பொண்ணும் சைலண்ட்டாக தான் நிற்கிறா. சீனியர் நீங்கள் எங்கே இருக்கீங்க? மதர் இவங்க மேரேஜ் ஆயிடுச்சு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம், இவளை இந்த மாதிரி வச்சுருக்கோன்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போதே இன்னொரு பொண்ணு உங்கள் கூட படித்த சேம் ஏஜ், இவளை தத்தெடுத்துட்டாங்க, வேறு காலேஜ் படிப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு. ஏய் உனக்கு தனித்தனியாக விளக்கம் கொடுக்க முடியாது, உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது இவங்களோட நீயும் இங்கே தான் இருக்க போகிறேன்னு காமிக்க தான். நீயும் இனி இங்கே தான் இருக்கணும், தேவையில்லாமல் நோண்டிக்கிட்டு இல்லாமல் பெரிய கிரண்பேடி ஐபிஎஸ் மாதிரி தப்பிச்சு போகணும்லாம் நினைக்காம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கணும்னு நீ நினச்சாலும் அது முடியாது. இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை மீறி நிறைய செக்யூரிட்டிஸ், நிறைய கேமராஸ், இதெல்லாம் தாண்டி நீ தப்பிக்கிறது நடக்காத விஷயந்தான். அப்புறம் உன்னெல்லாம் போன வருஷமே இந்த மாதிரி பண்ணியிருக்கணும், சின்ன பொண்ணாக இருக்கேன்னு பாவம் பார்த்தது தான் தப்பாக போச்சு. அதான் ரொம்ப பேசிகிட்ருக்க, எங்கள் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது, ஏதோ வளர்த்துட்டேனேன்னு பொறுமையாக பேசிகிட்ருக்கேன், புரிஞ்சதா? தேவையில்லாமல் அது இதே நோண்டாமல் நான் சொல்கிற மாதிரி கேட்டுட்டு அமைதியாக இரு. கொஞ்ச நாள் தான், ஒரு 4-5 வருஷம், அப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், புரிஞ்சதா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு வெளியில் போயிடுறாங்க.
அங்கே உங்களை பார்த்துக்கிறதுக்குனே ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி உங்களை அப்படியே கண்காணிச்சிக்கிட்டே இருக்கு. நீங்களும் அழுகுறீங்க. மதர் மதர் ப்ளீஸ் மதர், இப்படி பண்ணாதீங்க மதர், ப்ளீஸ் மதர், எங்களை விட்டுருங்க மதர் அப்படின்னு சொல்லி கெஞ்சிறீங்க. சொன்னால் புரியாது உனக்கு, ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி தள்ளி விட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே கீழே உட்காந்து அழுகுறீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கீங்க. உங்களை சுற்றி கேர்ள்ஸ் யாருமே உங்கள் கிட்ட வரல. எல்லோரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது அந்த சீனியரும் உங்கள் கூட படித்த இன்னொரு பொண்ணு இருப்பாள், 2 பேர் மட்டும் கிட்ட வந்து எழுந்துரு அப்படின்னு சொல்லி உங்களை தூக்குறாங்க. நீங்கள் அவங்கள அப்படியே பார்க்குறீங்க. இங்கே என்ன தான் நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் பொண்ணும் கண்ணை காமிக்கிறா. இப்போ தான் பார்க்குறீங்க அங்கே சுற்றி கேமராஸ் இருக்குது. ஓ, நம்ம எது பேசினாலும் என்ன பண்ணாலும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கீங்க. அப்போ அந்த வார்டன் வந்து உள்ள, ஏய் இந்த பெட்டு காலியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ இதில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டுக்கு வெளியே போயிடா. ஆனாலும் அங்கே லேடியும் அங்கேயே தான் இருக்குது. ஸோ யாராலையும் எதுவும் பேசவும் இல்லை. உங்களுக்கும் சூழ்நிலை நல்லாவே புரியுது. இங்கே பேசக்கூட முடியாதா, இப்படி ஒரு இடத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டு இங்கேருந்து நான் எப்படி தப்பிச்சு வெளியே போகிறது அப்படின்னு சொல்லி யோசனையாகவே இருக்கீங்க. அப்போது அந்த சீனியரோ உங்ககிட்ட ஏதோ கண்ணை காமிச்சிட்டு பாத்ரூம் போகிறா. நீங்களும் என்ன இவங்க நம்மளை ஒரு வேளை வர சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்து நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லி அந்த வார்டனை பார்க்குறீங்க. அந்த ஒருக்கு பாரு போகிறாள்ல போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நீங்களும் அவங்க பின்னாடியே போகிறீங்க. பாத்ரூம்ஸை வந்து நீங்கள் நிறைய பேர் இருக்கிறனால லைனாக குளிக்கிற பாத்ரூம், டாய்லெட்னு அப்படியே வரிசையாக இருக்குது. அங்கே கொஞ்சம் பெரிய இடமா தான் இருக்குது. அங்கே நல்ல வேலை கேமராவும் இல்லை. 2 பேரும் உள்ளே போனதும் ஒரு பாத்ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு சீனியரும் சத்தமே மெதுவாக, இங்கே பாரு, இங்கே மெதுவாக தான் பேசணும், இல்லைனா வெளியில் இருக்க வார்டனுக்கு கேட்டுரும், நம்ம அங்கே எதுவுமே பேச முடியாது, அங்கே நம்மளை சுற்றி நிறைய கேமரா இருக்குது, நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதனால் எது பேசுகிறதா இருந்தாலும் இப்படி பாத்ரூமில் வந்து நம்ம பேசிக்கலாம். அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி நாங்களும் இங்கேருந்து எஸ்கேப் ஆக நினைக்காம ஒன்றும் இங்கே உட்காந்துட்டு இல்லை, நான் இங்கே வந்து 3 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே புரியல. சீனியர், நீங்கள் காலேஜ் விட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சி, யாரையும் லவ் பண்ணி ஓடி போயிட்டீங்க இப்படி தான் சொன்னாங்க. வேறு எப்படி சொல்லுவா, நான் தான் வச்சுருக்கேன், இப்படி வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கி வச்சுருக்கேன்னா அந்த மதர் சொல்லுவா, நானும் உன்ன மாதிரி தான் மதர்னு கண்மூடித்தனமாக நம்பினேன். அந்த பொம்பளைய செய் மதர், அவளாம் ஒரு மனுஷி. அவள் ஃபஸ்ட்டு அவள் பொண்ணாக இருந்தால் இப்படிலாம் செய்வாளா? பணத்துக்கு தான் இங்கே முக்கியத்துவம். நம்மள மாதிரி அனாதைங்களுக்கு போக்கடம் கிடையாது, யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஈஸியாக போச்சு. நான் கூட எப்பட்றா இந்த ஹாஸ்பிட்டலில் இத்தனை பொண்ணுங்களை தத்தெடுத்து வளர்க்குறது இல்லாமல் இவ்வளோ கேர் பண்ணி நம்மளை வளர்க்குறாங்களே அப்படின்னு நினச்சிருக்கேன். இருந்தாலும் சரி, எல்லா ஹோமும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளை கஷ்டப்படாமல் அங்கே வளர்த்துனதே இவங்க மேலே எனக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு, நம்ம எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு தான், அதனால தான் இவங்க நம்மளை அப்படியே அங்கேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க. நமக்கு உண்மை தெரிய வரும்போது நம்மளை இப்படி கொண்டு வந்து வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் இங்கே வந்த 3 வருஷத்தில் 2 டைம் குழந்தை எனக்கு எடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பதறீங்க. அந்த குழந்தைங்க எங்கே அப்படின்னு, குழந்தைங்க எங்கே வா, என்னை இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை பெற்று சீமந்தம் பண்ணவா கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிற? இவங்க பண்ணுறது ஒரு இல்லீகல், இதுவும் திட்டத்திட்ட பிஸ்னஸ் மாதிரி தான் அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. உங்களுக்கும் ஒன்றுமே புரியல. சீனியர், அப்போ நீங்கள் சொல்கிற உனக்கு இன்னுமா புரியல? நம்ம குழந்தை பெற்று அவங்கக்கிட்ட கொடுத்தா அதை நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, அதை வச்சு அவங்க ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் என்னன்னு தான் என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நம்ம குழந்த நமக்கு இல்லை. இதோட நான் 3வது டைமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். உனக்கு இன்னொன்று தெரியுமா, இந்த குழந்த யாரோடதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் இப்படி ஒருத்தனுக்கு அவன் குழந்தை இன்னொருத்தி வயிற்றில் வளர்னதுன்னு கூட தெரியாது. இங்கே எல்லாமே இல்லீகல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அழுகையாக வருது, அப்படியே அழுகுறீங்க. இங்கே பார், இப்போ நீ அழுகுறனால மட்டும் எதுவும் மாற போகிறதில்ல. நானும் 2 வருஷமாக ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். இங்கே ஒரு டார்க் ரூம் இருக்குது. நம்ம தப்பிச்சு போகணும்னு நினச்சாலோ இல்லை வேறு எதாவது பண்ணால் அங்கே கொண்டு போய் தள்ளிடுவாங்க. அங்கே போட்டால் இதை விட மோசம். அந்த ரூம் தனியாக இருக்கணும், இருட்டில் இருக்கணும்,
அதை விட அப்பப்போ வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். ஒரு வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இப்போது இங்கே விட்டால் நம்ம ஒழுங்காக எங்கே இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் தப்பிச்சு போகணுங்கிறத இன்னும் கைவிடலை. முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக தப்பிச்சு போகணும். தப்பிச்சு போய் இவங்களோட முகமுடி கிழிக்கணும். இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் காப்பாற்றணும். இங்கே இருக்கிற எல்லாமே பாவப்பட்ட பெண்கள் தான். நம்மள மாதிரி யாருமே இல்லாதவங்க தான். நமக்கு தான் கேட்க ஆள் இல்லைன்னு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் விடக்கூடாது. நம்மளாம் ஒன்று சேரணும். சேர்ந்ததை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சீனியர். ஆனால் அதுக்கும் ஒரு நேரம் வரணும். அது வரை வெயிட் பண்ணு. சரி, நம்ம இவ்வளோ நேரம் இப்போ பாத்ரூமில் இருந்தோம்னா அவளுக்கு டவுட் வந்துடும். நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நீ பின்னாடி வெளியே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்களும் எப்படி இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியில் போய் சைலண்ட்டாக உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா அங்கே தான் பேச முடியாதுல்ல. அதுக்கப்புறம் கஞ்சாடில் அப்பப்போ இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமில் போய் தான் பேசிக்கிறீங்க. அவங்க இங்கே இருந்த வருஷத்தில் என்னெல்லாம் நடந்தது, இத்தனை வருஷத்தில் எப்படிலாம் அவங்க கொடுமை அனுபவிச்சாங்க எல்லாத்தையும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட சொல்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இதே மாதிரி தான் ஃபீலிங்ஸில் இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே புரியுது. அப்போது உங்கள் கூட படித்த இன்னொரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட பேசும்போது, உன் கூட நம்ம கிளாஸில் படித்த இன்னொரு பொண்ணு இருப்பாளே, அவளுக்கு என்ன ஆச்சு, அவளை எங்கேயும் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை ஏன் கேட்குற, அவள் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு திடீர்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடா. என்னாச்சு, எதுக்கு அழுகுற நீ அப்படின்னு. அவளை கொன்னுட்டாங்க அப்படின்னு. என்ன கொன்னுட்டாங்களா, என்ன சொல்கிற? ஆமாம், அவள் என்ன தான் ஃபஸ்ட் இயர் படித்தாலும் அவளுக்கு கொஞ்சம் வயசு கம்மி தானே, நம்மளை விட கொஞ்சம் ஒரு 2 வயசு கம்மியாக இருக்கும். இருந்தாலும் அவள் ஸ்கூல் வந்து ஏர்லியாக சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி காலேஜ் சேர்த்துருந்தால. ஸோ அதுக்கும் அவள் இறந்ததுக்கும் இவங்க எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. ஆமாம், இவங்க தான் அவளுக்கும் இதே மாதிரி பண்ணி அதில் அவளுக்கு அதை தாங்க முடியாமல் அந்த ஆப்ரேஷன் நடக்கும் போதே அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அழுகிறா. என்ன சொல்கிற நீ, உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு. நாங்கள்லாம் இங்கே தான் கொண்டு வந்து எங்களை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸே நடந்துச்சு. உனக்கு மாதிரி ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிலாம் எங்களை கூட்டிகிட்டு வரல. எங்களை உடம்பு சரியில்லை, செக்கப் அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் ஹோமில் என்ன சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம்னு தெரியும். அதில் எனக்கு எப்படியோ நான் தாங்கிக்கிட்டேன். அவளுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை போல் அவள் இறந்துட்டா அப்படி அட பாவிங்களா. ஆனால் இதை கூட சொல்லலை தெரியுமா, ஹோமில் ஃபுல்லாக உங்கள் 2 பேர்த்தையும் யாரோ தத்தெடுத்துக்கிட்டாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் அந்த பொம்பளை எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருக்கு அப்படின்னு. அவ்வளோ அழுகிறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நானும் இங்கேருந்து தப்பிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு வழி கூட தெரியல. தப்பிக்க முயற்சி பண்ணி மாட்டி இவங்கக்கிட்ட அடி வாங்கவும் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இங்கே பார், நீ ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக முயற்சி பண்ணால் நமக்கு நல்லதே நடக்கும். எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கலாம். இத்தனை பேர் உயிர், எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மனசை தைரியப்படுத்திக்கிறீங்க. அழுது எதுவும் ஆக போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன தான் இங்கே பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேம்பர்க்குள்ளே இல்லாமல் அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு வாக்கிங் போகிறதுக்கு டேப்லெட் அப்புறம் செக்கப்புக்குன்னு கூட்டிகிட்டு அந்த மாதிரி டைமில் எல்லாரையும் லைனில் விட்டு நீங்கள் கடைசியாக போய் நின்றுக்கிறது, அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி ஒவ்வொரு ரூமாக போய் செக் பண்ணுறது, இப்படியே டெய்லி உங்களோட வேலையாக வச்சுருக்கீங்க. கேமரா இல்லாத பக்கமாக ஒளிஞ்சு போய் என்ன தான் நடக்குது, இவங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னே அலையிறீங்க. அங்கே ஒரு ரூமில் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. நீங்களும் சீனியரும் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே போயிடுறீங்க. சீனியர், எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் எல்லா ஃபைல்ஸும் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக செக்யூரிட்டியும் பலமாக இருக்கும். இப்போ எப்படி இந்த ரூம்குள்ளே போகிறது அப்படின்னு 2 பேரும் அதுக்கேற்ற மாதிரி கேமராவை எப்படிலாம் வந்துட்டு ஹேக் பண்ணணுன்னு அந்த சீனியருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவள் கொஞ்சம் ட்ரிக் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு கேமராவை ஏதோ கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ரூம்குள்ளே போந்துடுறீங்க. அங்கே போய் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா செம்ம ஷாக்கு. இவ்வளோ நாளாக நீங்கள் ஏதோ குழந்தை பெற்று கொடுத்தா அதை விற்கிறாங்க இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்
குழந்தையும் கொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகுறீங்க கத்தி அந்த ஃபைலை கீழே போட்டு. சீனியரும் இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருந்தவ சடனாக நீங்கள் அழுத சவுண்ட் கேட்டு, ஏய் கத்தாத கத்தாத நம்மளை மாட்டிக்குவோம், என்னாச்சு அப்படின்னு நீங்கள் அப்படியே சீனியர் இங்கே பாருங்க சீனியர், பிஞ்சு குழந்தைங்கள ஒன்று இருக்காங்க பாவிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அந்த ஃபைலை எடுத்து அந்த சீனியரும் பார்க்குறா, அட பாவிங்களா, காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிறதுக்காக பியூட்டிக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே வயிற்ற தடவி 2 பேர் பார்த்துக்கிறீங்க. இல்லை, இதுக்கு மேலே இந்த குழந்தைங்களெல்லாம் நம்ம கொல்ல அலோவ் பண்ணக்கூடாது, நம்ம உயிரே போனாலும் சரி இதுங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு எடுத்துட்டு, இப்போது நம்ம இந்த ரூமில் இருக்க தெரிஞ்சால் மாட்டிக்குவோம், எடுத்த இடத்துல வச்சுட்டு வா ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு. சீனியர் இதெல்லாம் எவிடன்ஸ் பக்காவாக இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் நம்ம இங்கேருந்து எப்போ தப்பிக்கிறோமோ அப்போ தான் இங்கேருந்து எடுக்க முடியும். இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே வச்சாலும் நம்மளும் சேர்ந்து தான் மாட்டுவோம். இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் நம்ம சொல்லவும் வேணாம், எல்லோரும் ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்க. இதை வேறு சொன்னால் இன்னும் ரொம்ப அப்படியே கவலையாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சீனியர் சொல்லுவோம். உங்களுக்கும் அது புரியுது, உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு வேளை பாதியில் வயிற்றுலேருந்து குழந்தை எடுக்கும் போது தான் அவளும் இறந்துருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, என்ன கொடுமை இது, அப்போ என் குழந்தை இந்த மாதிரி எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே வெளியில் அப்படியே வந்து, ஜேகே அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கணும்னு தான் இப்போல்லாம் நீ பண்ணுற, நல்லா புரியுதுடா, சரி அதான் அவங்க இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, இப்போயாச்சும் வாடா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிறான். அப்போ ஆரமாக பார்த்து, யார் சொன்னான், நான் ஒன்றும் ட்ரீட்மெண்ட்காக அப்படி சொல்லலை அப்படிங்கிறான் ஜேகே. ஆரம்க்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி, டேய் இவன் என்ன லூஸ் ஆகிட்டானாடா, என்னடா புலம்பிக்கிட்டு இருக்கான், ஜேகே உனக்கு புரியுதா இல்லையாடா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா அப்படின்னு. அவள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, யார் இல்லைண்ணா, அப்போது ஒருவேளை இது உன் குழந்தையா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ஜேகே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். என்னடா உளறிட்டுருக்க அப்படின்னு. டேய் அவளை நான் பார்த்தேன், திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் அவளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ண சொன்னேன். ஆனால் அவளை பற்றி அவள் நேம், அந்த ஹோம், இது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த 2 months அவள் ஃபஸ்ட் இயர் தான் படிச்சிட்ருக்கான்னு கேள்விப்பட்டேன். நான் பார்த்து அந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன நடந்திருக்கும், அவள் கன்சீவாக இருக்கும் போது இப்போது ஒரு 5 months அப்படின்னா நானும் 5 months பிஃபோர் தான் பார்த்தேன். அப்போ அவள் ஃபஸ்ட்டு, அப்போ பார்க்கும்போது கூட அவள் கழுத்தில் தாலியோ இல்லை கையில் மோதிரம் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. லிவிங் டுகெதர் அப்படின்னாலும் ஹோமில் இருக்க ஒரு பொண்ணு, ஹவ் இஸ் இட் பாசிபிள், என்னால் நம்பவே முடியல. அவள் ஹோம்லேருந்து இப்போதான் 2 மாதமாக அவள் அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விசாரித்ததில். ஸோ எங்கேயோ இடிக்குது, இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். சரி மச்சான், நீ சொல்கிறதெல்லாம் சரின்னே வச்சுக்கலாம். அவள் கண்ணை முழிச்சு என்ன நடந்ததுன்னு நம்மக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக ஏதோ ஒன்று பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு மேலே அவளுக்கு இங்கே உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுடா. அதான் அந்த பொண்ணு நல்லா இருக்கா, இப்போ தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, கண்டிப்பாக அவள் சரியாயிடுவாடா, நீ வாடா நம்ம போகலாம் அப்படின்னு ஆரம் ஜேகேவை கூப்பிட்டுட்டே இருக்கான். ஜேகேவோ செம்ம காண்டாயுது. பெண்ணாடா உங்களுக்கெல்லாம் உங்களோட ஐடல்ஸ் அந்த பேர் கேட்டு போயிடக்கூடாது, அதானே, நீங்கள் யாரும் இங்கே இருக்க வேணாம், எல்லோரும் கிளம்புங்க, நான் மட்டும் இருந்து பார்த்துக்கிறேன், இது என்னோடய லைஃப், நான் அவளோட தான் என் லைஃப்னு முடிவு பண்ணிட்டேன். அவளே எழுந்திருச்சு, அவளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான், இந்த குழந்த அவனோடது, அப்படி நான் அவன் லைஃப்குள்ளே வேணான்னு அவள் சொல்லிட்டானா நான் பேசாமல் இருந்துருவேன். பட் இல்லை, அவளுக்கு வேறு ஏதாவது நடந்ததா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான் ஜேகே. ஆரமோ, மச்சான் நீ என்ன உளறிட்டுருக்கு, நாங்கள் எங்களுக்காக சொல்லலடா, உனக்கும் தான் கெரியர் இருக்குது. ஆமாடா, என்னோடய லைஃப் இனி அவதான நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் எதையும் பார்க்குறதா இல்லை அப்படிங்கிறான். அப்போது ஜிமின் தயாங்க எல்லாருமே, நீ இப்படிலாம் சொல்லாத மச்சான், நாங்கள் உன்னை விட்டுலாம் எங்கேயும் போக மாட்டோம், ஆரம் நம்ம எங்கேயும் போக வேணாம், அவனுக்கு துணையாக நம்ம இந்த நேரத்தில் அவன் கூட இருந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆரம், சரிடா அவன் இந்தளவுக்கு பேசும்போது நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் ஏதோ இவன் 2 மாதமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான் போல், அதுவும் ஒன் சைடாக, அவள் இப்போ யாரையோ எதுன்னு தெரில, ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எதுக்கு வம்புன்னு தான் நினச்சேன். இவன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கும்போது
நான் சொல்ல எதுவும் இல்லை. ஓகே, வெயிட் பண்ணலாம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். பொண்ணு எப்படி கண்ணு முழிப்பால, இப்போ கேட்கலாம், அதுக்கப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் காம் டவுன் ஆகுறான். ஜேகே இவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்த அழுகையெல்லாம் அப்படியே ஆரம்ப ஹக் பண்ணிட்டு அழுகுறான். எல்லோரும் டேய் டேய் என்னடா மச்சான் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணுற அப்படின்னு. இல்லைடா, இவளை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போயே முடிவு பண்ணிட்டேன், இவள் தான் என் ஒய்ஃப்னு. இப்போ கூட என்னால் அந்த குழந்தைக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு. ஏன் அவள் கூட எனக்கு தான் சொந்தம்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குடா. அவளுக்கு ஏதோ தப்பாக நடந்திருக்கு, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு என் மனசை அடித்து சொல்லுது. நான் இது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரையும் அவள் ஏன் கூடவே தான் மச்சான் இருக்கணும். அதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்க்குறான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லோரும் முழிக்கிறாங்க. ஆமாம், அவள் நல்லாகி வந்தா நம்ம கூடயே அப்படின்னு ஜேகே இழுக்கும் போதே, மச்சான் நீ இவ்வளோ உறுதியாக இருக்கும் போது நாங்கள் என்னடா சொல்கிறதுக்கு இருக்குது, உன் கூடயே வச்சுக்கோ, யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக நம்ம வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம் விடு, ஃபீல் பண்ணாதடா, அவளுக்கு சரியாகி வரும். அவளுக்கும் நீ சொல்கிற மாதிரி ஏதோ நடந்திருந்தா அதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் சேர்த்து வைக்கலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா நீ சொல்கிற மாதிரி உன் மனசாக புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுல எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு கம்பெனிக்கோ இல்லை பப்ளிக்கோ இந்த விஷயம் தெரிய வேணாம், இப்படியே இருக்கட்டும், சீக்கிரட்டாக நம்ம டாக்டர் போலீஸ்னு எல்லாருக்கிட்டேயும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் அதுக்கான ஸ்டெப்லாம் எடுக்கலாம். அப்போ வந்துட்டு அவனுக்கு கால் வருது. ஷர்ட் மறந்தே போயிட்டேன், டே நமக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குல்ல அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லோரும் அப்படியே ஜேகேவோ பார்க்குறாங்க. ஜேகேவோ இல்லைடா, கண்டிப்பாக என்னால் இந்த மனநிலையில் வர முடியாது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது சரி, பட் உன்னை எப்படி தனியாக விட்டு போகிறது, அதான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் தானே இங்கே இருக்கேன், நான் அவள் கண்ணு முழிக்கும் போது கண்டிப்பாக இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எல்லோரும் ஒருத்தர் பார்த்துட்டு சரி அவனுக்கு மனசில் நமக்கும் ஃபோட்டோ ஷூட் தானே, எப்படியும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், எல்லோரும் முடிச்சுட்டு இங்கேயே வந்துடலாம், ஃபஸ்ட்டு இதெல்லாம் ப்ரெஸ்ஸுக்கோ வேறு யாருக்கும் தெரியாமல் மீடியாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சு அவங்க சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கிடுவாங்க. ஸோ இந்த பொண்ணை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாத பட்சத்தில் இப்போது எதுவும் நம்ம வெளியே சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நம்ம ரொம்ப சீக்ரெட்டாகவே பார்த்துக்கணும். அதனால் நம்ம பண்ணுற ஒவ்வொன்றும் சீக்ரெட்டாக இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் வந்தது கூட யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம இப்போ சீக்ரெட்டாக எல்லாம் பண்ணோம். சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மச்சான் நீ பார்த்துக்கோ, ஜாக்கிரதையாக இரு, யார் கண்ணிலையும் பற்றாதாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகேவை, உனக்கு ட்ரெஸ் இதில் இருந்தது நம்ம காரில், இதை நீ சேஞ்ச் பண்ணிக்கோடா அட்லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேயே உட்காந்துருக்கான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுட்டு. இவங்களோ சரி நாங்கள் கிளம்புறோம், பார்த்துக்கோ, எதுனாலும் எங்களுக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஜேகேவுக்கோ மனசே இல்லை உங்களை விட்டுட்டு போக, அப்படியே உங்களை நினச்சிட்டு லாஸ்ட் டைம் மீட் பண்ணதை நினச்சிட்டு இருக்கான். என்ன தாண்டி ஆச்சு, உன் லைஃப்பில் என்ன தான் நடந்துட்டுருக்கு, உன்னை பார்த்தா சின்னதாக காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு தான் நினச்சேன், காலேஜ் தான் அதே மாதிரி படிச்சுட்ருக்கேன், அதுக்குள்ளே இப்படி என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். உள்ளே போன டாக்டர்ஸோ உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களால முடியல, நீங்கள் இருக்க ரொம்பவுமே இதாகிடுங்க, டிப்ரெஷன்லேயே இருக்கீங்க, இப்படியே விட்டால் இந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு தான் போயிடுவா. ஸோ அவள் ஹஸ்பண்ட் வெளியே தானே இருக்கார், அவர்கிட்ட வேணால் இவகிட்ட கொஞ்சம் பேச சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ அப்படியே ஜேகே, டாக்டர் இப்போது அவளுக்கு அப்படி, சார் அவங்க எங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க பாடி அதுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது, அவங்க பிரெயினில் எதையும் நினச்சி அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்காங்க, ஸோ டிப்ரெஷன்லேயே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட ஏதாவது நல்ல விஷயங்களாக பேசுங்க, அவங்க பிரெயினை கொஞ்சம் காமாக்குங்க, அவங்க மனசும் அலைப்பாயிரதை நிப்பாட்டினா தான் நாங்கள் ஃபர்தராக எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியும், அப்போ தான் அவங்க பாடியும் அதை அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகேக்கோ என்ன சொல்கிறதுனே தெரில, டாக்டர் வேறு அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. இல்லைன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைன்னா அவங்க கோமாவுக்கு போயிடுவாங்க சார், அதுக்கப்புறம் அவங்க 1 மாதத்துலேயும் சரியாகலாம், 1 வருஷம் ஆகலாம், இல்லை இப்படியே கூட இருக்கலாம் காலத்துக்கும் அப்படின்னு. டாக்டர் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் எங்கள் கையில் ஒன்றும் இல்லை,
அவங்க எதாக்காவது கோஆப்ரேட் பண்ணால் தானே நாங்கள் எதுவும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆனால் அவங்கக்கிட்ட ஏதாவது பேசி பாருங்களேன். உங்களுக்கும் நடுவில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அது திரும்பி எழுந்து வரத்துக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜேகே பதட்டத்தோடையே அப்படியே இந்த ரூம் கதை திறந்து உள்ளே வரான். அப்படியே நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, உங்களை பார்க்குறான். அங்கங்கே சில காயங்கள் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, என்கிட்ட சொல்லணும். அதுக்கு நீ ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு வரணும். நீ நல்லா எந்திரிச்சு வந்து உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு. உனக்கு துணையாக நான் இருக்கேன். எந்த பிரச்சனைனாலும் உன் கூட இருந்து நான் ஃபேஸ் பண்ண தயார். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இது ஏதோ தப்பு தான். அதை நான் கண்டுபிடிக்கிறேன். உன் கூடவே துணையாக இருப்பேன். ப்ளீஸ் டி, அதுக்கு நீ எழுந்து வரணும். இப்படி படுத்துட்டு இருந்தீன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பம்மில் கை வைக்கிறான். இந்த பாப்பாவை கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்குவேன். உனக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. நான் பேசுகிறது உனக்கு கேட்குதான்னு கூட தெரில. ஆனால் உனக்கும் எனக்கும் சின்ன சின்ன மீட்டிங் நடந்திருக்கு. அந்த இனிமையான நினைவுகள் உனக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேனே, அன்னைக்கே உன்கிட்ட விழுந்துட்டேன்டி. அப்போலேருந்து நீ தான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன்டி. ஆனால் உன்னை தேடி நான் வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பார்ப்பேன் நினைக்கவே இல்லை. ப்ளீஸ்டா, எழுந்து வந்துடு. இப்படி இருக்காத. ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. நீ இப்படி போகக்கூடாது. உனக்கு என்ன நடந்தது யோசிச்சு பார். உன் குழந்தைக்காக நீ எந்திரிச்சு வரணும். அப்படியே இப்படின்னு கொஞ்சம் மோட்டிவேட்டாக தான் பேசுகிறான். இதெல்லாம் என்ன தான் நீங்கள் டிப்ரெஷனில் இருந்தாலும் உங்கள் காதில் லைட்டாக கேட்குது. உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி குரல், இந்த வாய்ஸ் அப்படி சொல்லி கண்ண நீங்கள் கற்பனையிலே இருக்கீங்க. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போது உங்களோட ஃப்ளாஷ்பேக்லேருந்து வெளியே வந்து நீங்கள் பாஸ்ட்டை விட்டு இப்போ ப்ரெசண்டில் அப்படி இந்த வாய்ஸ் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே உங்கள் கை அப்படியே அசையுது. ஜேகே உங்கள் கையை தானே பிடிச்சி அழுதுட்டு இருந்திருப்பான். அவன் கையை உங்கள் கை அப்படியே பிடிக்குது. ஜேகேவுக்கும் இது ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே உங்கள் கை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். உங்கள் கண் இமையெல்லாம் லைட்டாக ஆடுது. நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் மாற்றம் தெரியும். ஜேகே உடனே டாக்டர் டாக்டர்னு கத்துறான். டாக்டரும் ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் இப்போது அவள் என் கையை பிடிச்சா அவள் கண்ணெல்லாம் கொஞ்சம் அசையுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஸோ சூப்பர் குட். இந்த மாதிரி தான், இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி அவங்க மெடிசனுக்கு இப்போ ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவங்க பாடி அவங்க கண்டிப்பாக க்யூர் ஆயிடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுது. நல்லபடியாக கொஞ்சம் அடி அப்படிங்கிறனால பெருசாக இதில் நீங்கள் டிப்ரெஷனில் இருந்தாலும் மண்டையில் அடிபட்டு லைட்டாக டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க. அதனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ நீங்கள் கோமாவில் போகாமல் அவங்க தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. ஜேகேவும் முழிச்சிட்டே நிற்கிறான். உள்ளே போகலாமா வேணாமா, போனால் அவளுக்கு நம்மளை தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறான். இப்படி யோசிச்சு குழம்பிக்கிட்டு வெளியே நிற்கிறதுக்கு அதுக்கு உள்ளே போய் அவகிட்ட பேசுகிறது பெட்டர் அப்படின்னு நினச்சிட்டு கதவை அப்படியே திறந்து உள்ளே வரான். நீங்கள் கண்ணு மூடி தான் படுத்துருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டே நிற்கிறான். அப்படியே உங்கள் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துட்டு, இப்போது இவளுக்கு நம்மளை பற்றி என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்களும் லைட்டாக இப்போ தான் வந்து அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணி சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டல்னதும் உங்களுக்கு இன்னும் பயமாகுது. ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சதும் தடாபடான்னு எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு வென்ஃப்ளான்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் எந்திரிக்க பார்க்குறீங்க, முடியல. ஜேகே இதை பார்த்து பயந்து என்ன பண்ணுற, படு அப்படின்னு சொல்லி உங்களை படுக்க வைக்கிறான். என்னை விடுங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரிங்க. ரிலாக்ஸ், இங்கே பாரு, நீ இங்கே ஹாஸ்பிட்டலில் சேஃபாக தான் இருக்க பாரு அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே காம் டவுன் பண்ணுறான். இப்போ தான் நீங்கள் அவனோட வாய்ஸை கேட்குறீங்க. அப்படியே ஜேகேவே பார்க்குறீங்க. ஜேகேவை பார்த்ததும் உங்களுக்கு இது கனவா இல்லை நினவா, இது உண்மையிலே ஜங்குக் ஜேகே இவன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்துருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களே தான் பார்க்குறான். இப்போ நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அப்படின்னு சொல்லி தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஓகே, காம் டவுன், படு, ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க அப்படி. ஹாஸ்பிட்டலா அப்படின்னு மறுபடியும் பயப்படுறீங்க. ரிலாக்ஸ், என்ன ஹாஸ்பிட்டல் உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தேன், நல்லா தான் இருக்கு, இது நல்ல ஹாஸ்பிட்டல், பயப்படாத, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எடுத்ததும் இப்படி கேட்கும். இப்போ தான் நீங்கள் சுயநினைவுக்கே வரீங்க. ஓ அப்படி சொல்லிட்டு உங்கள் வயிற்று அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. பாப்பாவுக்கு எதுவும் ஆகலை அப்படின்றது உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. அப்படியே சங்குக்க பார்க்குறீங்க. லாஸ்ட்டாக நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்தது, ஒரு கார் முன்னாடி விழுந்தது ஞாபகம் இருக்குது. அப்போது ஜங்குக்கோட வாய்ஸ், உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னதும் அப்படியே உங்கள் காதில் இன்னும் திரும்ப கேட்குது. அதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள், அப்போது என்னை காப்பாற்றினது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், அப்புறம் வேறு யார், நான் தானே இங்கே இருக்கேன், இப்போ நான் தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படிங்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், ஆமாம் உனக்கு என்னாச்சு இப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்க வரான். அப்படி அவன் கேட்டதும் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது, மறுபடியும் ஒரு மாதிரி ஆகிடுறீங்க. அப்படியே உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது. அது அது அப்படின்னு பதறீங்க. அதை பார்த்ததும் ஓகே 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், இப்போது நீ எதுவும் சொல்ல வேணாம், ஜஸ்ட் நல்லா ரெஸ்டடு, உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, அமைதியாரு. அப்புறம் உன்னோட ஹோமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் கேட்குறான். இதை கேட்டது உங்களுக்கு இன்னும் எது ஹோமுக்கா அப்படின்ட்டு, நோ நோ நோ, ஹோமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, மதர்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பதட்டமா. இல்லை நான் எதுவும் சொல்லலை, நான் நீ கண்ணு முழிச்சதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஓ மை காட், நல்ல வேலை அப்படின்னு. ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிடாதீங்க, நான் இங்கே இருக்கிறதோ எதுவுமே மதருக்கு தெரியக்கூடாது. அப்படி நீங்கள் மதருக்கோ ஹோம்க்கோ இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் நான் இங்கேருந்து எங்கேயா போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வென்ஃபிளாம கழட்ட போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கைப்பிடிச்சிட்டு காம் டவுன், ரிலாக்ஸ், நீ ஏன் இப்படி பதற, ஓகே ஓகே புரியுது எனக்கு, அங்கே தான் ஏதோ நடந்திருக்கு போலான்னு யோசிச்சுட்டே. ஓகே ஓகே, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் இது வரைக்கும் எதுவும் சொல்லவும் இல்லை, நீ அமைதியாயிரு, நீ இப்படி வந்து இங்கே அட்மிட் ஆகிருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது, இது சீக்ரெட்டாக தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. உங்களை அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. என்ன நம்பிக்கை இல்லையா, நான் யாருன்னாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களை தெரியாமல் யாராச்சும் இருப்பாங்களா அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு சொன்னான். தெரியும், பிடிஎஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார், நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க, என்னால் இப்போ கூட நம்பவே முடியல அப்படிங்கிறீங்க. நம்புடி, இது மட்டுமா, உன்னை காப்பாற்றுனது மட்டும் இல்லடி, உன்னை நான் காதலிக்கிறேன்டி அப்படின்னு மனசுக்குள்ளே தான் சொல்கிறான், வெளியே சொல்லலை. ஏன்னா இப்போ உங்களோட சுச்சுவேஷன் சரியில்லை, இப்போ எப்படி அப்படி சொல்கிறது அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே, ஆமாம் ஸ்டார்னா என்ன, காப்பாற்றக்கூடாதா என்ன, ஒரு உயிரை காப்பாற்றுறதுல ரொம்ப நன்மை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சரி வேணாம், இப்போது பழசு எதாவது பேசினா திருப்பி எதாவது ஆரம்பிப்பான்னு. ஓகே, இப்போது நீ நல்லா தானே இருக்க, உன்னை பற்றி யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுமா என்ன, இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் ப்ளீஸ், நான் நல்லானதும் நானே இங்கேருந்து எங்கேயாவது அப்படின்னு சொல்கிறேன். என்னது எங்கேயாவது போவியா, எங்கே போவ அப்படிங்கிற மாதிரி ஜெக்கே கேட்குறான். அதான் தெரியல அப்படிங்கிறீங்க. சரி, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனால் அது என்னன்னு நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீயா எப்போ சொல்லணும்னு நினைக்கிறியோ அப்போ சொல்லு, அது வரைக்கும் உனக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லைன்னா எங்கள் கூடயே நீ இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். இங்கே கேட்டதை உங்களாலே நம்பல, இப்போது என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கம்மகைன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை உனக்கு ஓகேனா ஆட்சேபணம் இல்லைன்னா என் கூடவே, ஐ மீன் எங்கள் கூடவே நீ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உங்களுக்கு இதை கேட்டு அப்படியே ஹெவனில் இருக்க மாதிரி இருக்குது. என்னோட ட்ரீம் பாய் நீ, என் கனவில் நான் உன்னை பார்ப்பேன்னா ஒரு டைமாச்சும் உன் கூட பேச முடியுமா அப்படின்னு எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன். ஆனால் என் கண்ணு முன்னாடி இப்படி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் என் கூட இருக்கான்னு என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்ருக்க, நீலாம் கண்ணு இமைச்சாலே போதும் நான் உன் பின்னாடியே ஓடி வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் மனசுலே தான் அதெல்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் என் சூழ்நிலை அப்படி இல்லையே,
இந்த குழந்தைன்னு அவங்க பொம்மை பார்த்துட்டு யாரோடன்னு கூட தெரியல, இது யாரோட குழந்தையோ, ஆனால் இது இப்போ ஏன் குழந்தை தான், ஆனால் இந்த குழந்தையோட என்னை அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு நினச்சிட்டு, ச்சே என்னன்னு யோசிச்சுட்டு இருக்க, அவர் உன்னை ஜஸ்ட் அவர் கூட பார்த்துக்கிறேன்னு சொன்னார், ஏதோ அவர் உன்னை கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்க சொன்ன மாதிரி எதையோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டே உங்களுக்கு வாருது. சரி ஆமாம்ல அப்படின்ட்டு நீங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் என்ன உங்கள் கூட வச்சுருந்தா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிங்க பயந்துகிட்டே பேசுகிறீங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஆனால் என்ன உன்னை இப்போதைக்கு எங்கள் கூட நீ இருக்கிறங்கிறத வெளியே சொல்ல முடியாது, சீக்கிரட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நீங்களும் இதானே எனக்கும் வேணும் அப்படின்ட்டு, எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை, நான் இருக்கிறேன், ஐ மீன் நான் இப்படி ஒருத்தி இருக்கிறேங்கிறது யாருக்கும் தெரியாமல் தான் இப்போதைக்கு எனக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே ஓகே சரி, நீ ரிலாக்ஸாக இரு, ரெஸ்ட் எடு, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீங்கள் இங்கேயே அப்படின்னு நீங்கள் அப்படியே தட்டு மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களே பார்க்குறான். இல்லை தனியாக இருக்க ஒரு மாதிரியா அப்படி சொல்லுவோம். ஓகே ஓகே எனக்கு புரியுது, எனக்கும் கூட தனியாக உட்காந்துட்டு இருந்து இவ்வளோ நேரம் போர் தான் அடிச்சு, இவ்வளோ நேரம். ஆமாம் என்னை எப்போ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்க அப்படின்னு. ஒன்றா மார்னிங் ஐ திங்க் ஒரு 11 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுவா இப்போது ஈவினிங் ஒரு 3 o'clock ஐ திங்க், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 4 ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவ்வளோ நேரம் எனக்காக நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஹே ரிலாக்ஸ், ஒவ்வொன்றுக்கா ஆச்சரியப்படலாம், இப்போது அமைதியாக ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நான் ஒரு கால் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அப்படியே ஜேகே வெளியில் வரான், உங்களையே பார்த்துட்டே தான் வெளியே வரான். நீங்களும் ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நிஜமாகவே செம்ம ஹாப்பியாக இருக்குது, கஷ்டத்துலேயும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கூட இருக்க முன்னாடியும் அட்லீஸ்ட் அவன் கூடவாது இருக்கேனே அப்படின்னு, ஐ மீன் அவனோட லைஃப்பில் அவன் கூட இருக்க முன்னாடியும் ஜஸ்ட் அவன் கூட இருக்கிற வாய்ப்பாவது நமக்கு கிடச்சிருக்கே, இந்த செகண்டை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோங்கிற மாதிரி கொஞ்சம் துக்கத்துலேயும் சந்தோஷப்பட்டுட்ருக்கீங்க. இந்த பக்கம் நீங்கள் எஸ்கேப் ஆனது இப்போது அங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. எப்படி எப்படி நடந்திருக்கும், எப்படி அவன் மட்டும் எஸ்கேப் ஆனான் அப்படின்னு சொல்லி மதர் அங்கே புலம்பிக்கிட்டு நிற்கிறாங்க. அங்கே உள்ள டாக்டர்ஸ்லாம், நாங்கள் செக்யூரிட்டிலாம் ரொம்ப டைட் பண்ணி தான் வச்சுருந்தோம், எப்படி மிஸ் ஆனானே தெரில அப்படின்னு. வாயை மூடுங்க, நீங்களாம் டாக்டர்ஸ்ன்னு சொல்ல அருகதையே இல்லை அப்படின்னு சொல்கிறா. மேடம் நீங்கள் ஏதோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் மதர், எங்களுக்கு மதர் இல்லை, ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, நாங்கள் டாக்டர்ஸ், நாங்கள் ஒன்றும் செக்யூரிட்டி கிடையாது அப்படின்னு. ஆமாம் மண்ணாங்கட்டி, இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, உங்களுக்கெல்லாம் ரோசம் வேறு வருதா, நீங்கள் டாக்டர்ஸ் இல்லை செக்யூரிட்டி வேலைக்கு கூட லாயக்கு இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மதர் கத்துறா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் கத்திட்டு இருக்கும்போது அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல அதோட ஓனர் அவன் பையன் அப்படியே வரானுங்க. ஒரு 4-5 பேர், அவங்க ஒரு கேங். அவனுங்களை பார்த்ததும் இந்த டாக்டர்ஸ் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. மதரோ அப்படியே நின்றுட்டுருக்கா, அவளும் சைலண்ட்டாக. என்ன நடக்குதுங்க, எப்படி இத்தனை வருஷமாக இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இது வரைக்கும் இங்கேருந்து ஒரு பீஸ் கூட வெளியானதில்லை, அப்படியே போனாலும் அது டெத்தாக மட்டும்தான் இருக்கும், இவன் மட்டும் எப்படி உயிரோட தப்பிச்சு போகலாம், இது எப்படி நடந்துச்சு, இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் செக் பண்ணிங்களா, அவங்கக்கிட்ட அவங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் வாய் திறக்க போகிறாளுங்க அப்படின்னு அந்த வார்டனும் அப்படியே நடுங்கி நிற்கிது. ஏய் உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு. இல்லை மேடம், இங்கே இருக்கிற வரையும் அவங்க யாரும் யாரோடய பேசிக்க கூட மாட்டாங்க, இங்கே பாருங்கள் எல்லா கேமராவும் இருக்குது, அதை மீறி எப்படி அவங்க பேச முடியும், நான் வேறு இங்கே இருக்கேன், அதனால் இங்கே எதுவும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, இது ஏதோ அவங்க செக்கப் வாக்கிங் இந்த மாதிரி போகும்போது அப்படின்னு சொல்லும் போது அந்த சீனியர் பொண்ணு அவளுக்கு கொஞ்சம் தைரியமாக தான் அவன் நின்றுட்டுருக்கா. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்க அவங்க கூட படிச்சிருப்பா இன்னொரு பொண்ணு, அவள் தான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்கா. அவளை பார்த்தா மதருக்கு இவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா, இவன் நடுங்கிட்டு இருக்கதே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அவகிட்ட வரா. ஏய் நீ என்ன மலையில் நனைஞ்ச கோழி மாதிரி நடுங்கிட்டு நிற்கிற, அப்போது அவள் தப்பிச்சதில் உனக்கு எதாவது பங்கு இருக்கான்னு. மதர் 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 அதெல்லாம் எனக்கு தெரியாது மதர், எனக்கு தெரியாது மதர். நல்ல வேலை நீங்கள் எந்த ஒரு பிளானையும் அவளை வச்சு பண்ணல, சீனியருக்கு மட்டும்தான் தெரியும், ஸோ அவளோ
எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறான். அது மட்டும் இல்லாமல் சீனியரை வேற போட்டு கொடுத்துட்றா. இந்த சீனியரும் அவளும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. சீனியருக்கும் இங்கே அல்ல, ஐயோ இந்த சனியை நம்மள போட்டு விட்டாளே அப்படின்னு சீனியர் பயந்துகிட்டே இருக்கா. மதரோ, ஏய் என்னடி அப்போ உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி முடிய கொத்தா பிடிக்கிறா. அப்போது அங்கே வந்த அந்த ட்ரஸ்டியோட பையன் மதர் கன்னத்தில் பொல்லின்னு ஒரு அறை. மதர் அப்படியே கன்னத்தில் வச்சுட்டு, என்னையே சார் அடிச்சிங்க, இங்கே உங்கள் செக்யூரிட்டி சிஸ்டம் அவ்வளோவா பாதுகாப்பு இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என் ஹோம்லேருந்து இது வரைக்கும் நான் யாரையும் தப்பிக்க விட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி மதர் சொல்கிறா. அதுக்கு ஒன்று நான் அடிக்கலை, அதெல்லாம் பீஸு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அது மேலே அதுக்கு கை வைக்கிற நீ, கையெடு அதெல்லாம் தப்பு. அவள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும், அவெல்லாம் பொன்முட்டையிடுற வாத்து மாதிரி, அதெல்லாம் உடனே இருக்கக்கூடாது. உன் அவசரத்துக்கெல்லாம் அவள் மேலே கை வைக்காத, உனக்கு ஏதாவது தெரியுமா டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர்கிட்ட அவன் ஒரு மாதிரி பேசுகிறான். அந்த பொண்ணுக்கோ பயம், கையெல்லாம் நடுங்குது. சத்தியமாக எனக்கு தெரியாது சார், இவ்வளோ பெரிய கேமரா, இவ்வளோ பேர் செக்யூரிட்டி, இதெல்லாம் தாண்டி அவள் எப்படி சார் நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அவள் ஓடினா என்னையும் தானே சார் கூட்டிகிட்டு ஓடி இருக்கணும், நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா அவளே எப்போ போனான்னு எனக்கு தெரியாது, நானே இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன், எப்படி சார் நான் பண்ணுவேன், அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருந்தா அவள் போனதுக்கப்புறம் நீங்கள் என்னை தான் பிடிச்சி அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுவும் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பார்த்துட்டு, இருந்தாலும் கொஞ்சம் லூஸில் விட்டு வைப்போன்னு லீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோன்னு அந்த லேடிக்கிட்டே சொல்லிட்டு எல்லோரும் வெளியாகிடுறாங்க. அப்போது அந்த ட்ரஸ்டியோட பையன், இங்கே பார், உன்னோட வேலை ஆயா வேலை, அதுங்களை பார்த்துக்கிறது மட்டும்தான் உன் வேலை, மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் நீ வச்சுக்கக்கூடாது, பீஸு எங்களுக்கு சொந்தமானது புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி மதரை திட்டுறான். அப்புறம் இந்த டாக்டர்ஸ், உங்களுக்கெல்லாம் என்னடா வேலை, சம்பளத்துக்கு மாரி அதிகமாக தானே கொடுத்து வச்சுருக்கோம், இந்த பொண்ணுங்களை பார்த்துக்கிறத விட உங்களுக்கு என்ன பிடுங்குற வேலை, ஹாஸ்பிட்டலுங்கிறது மற்றவங்கள பார்க்குறதெல்லாம் ஒரு கண் துடைப்புக்கு மட்டும்தான், நம்மளோட மெயினே இதுதான், எங்களோட பியூட்டிஷியன் கம்பெனிக்கு தேவையானது இந்த பீஸ் தான், இதை தான் நீங்கள் மெயினாக நல்லா பார்த்துக்கணும், அதை விட்டுட்டு 5க்கும் 10க்கும் உட்காந்து அங்கே டாக்டர் சேவை பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறான். இல்லை சார், செக்யூரிட்டிலாம் டைட்டாக தான் வச்சுருந்தோம், எப்படி தெரில சார் அப்படின்னு. இதை ஒன்று சொல்லிடுங்க, ஆனாலும் என்ன அவள் ஃபஸ்ட் இயர் படிக்கிற சின்ன பொண்ணு, எங்கே போயிட போகிறா, இங்கே தான் இந்த சரௌண்டிங்கில் தான் எங்கேயாச்சும் இருப்பா, நம்ம கண்ணில் படாமையாக போயிடுவா அப்படிங்கும் போதே அவன் அப்பா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவள் மட்டும் நம்மளை பற்றி யார்கிட்டையாவது சின்னதாக வாய் திறந்தாலும் மாட்டிக்குவோம், நம்மளோட இத்த பெரிய சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். டேட் கூல் டேட், அவளே ஃபஸ்ட்டு இப்போ எங்கே தப்பிச்சு எங்கே போய் ஒதுங்கிறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருப்பா, நம்ம தான் அர்பன்ஸை தானே பார்த்து வச்சுருக்கோம், அவளுக்கு இந்த ஹோமை விட்டால் யாரையும் தெரிஞ்சிருக்காது, ஸோ அவள் சொல்கிறதெல்லாம் இந்த சொசைட்டியில் அவன் வேலை பார்க்கவே அவனுக்கு கரெக்டாக இருக்குது, இதில் அவள் சொல்கிறத கேட்டு ஆக்ஷன் எடுக்க எவன் வரப்போகிறான், அப்படியே அவள் ஓடி இருந்தாலும் உயிருக்கு பயந்து எங்கேயாவது ஒளிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருப்பாளே தவிர நம்மளை பற்றிலாம் தைரியமாக சொல்கிற தைரியம் அவளுக்கு கிடையாது டேட், நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க, நம்ம ஆளுங்களை அனுப்பி எல்லா பக்கமும் சர்ச் பண்ண சொல்லலாம், எப்படி இங்கேயும் தப்பிச்சு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கண்டிப்பாக போயிருப்பா, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் அவளை செக் பண்ண சொன்னாலே எங்கே இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் கரெக்டாக மாஸ்டர் மைண்ட் பண்ணி சொல்கிறான். நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வச்சுருக்க ஆளுங்க கிட்டலாம் இங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் விடாமல் அந்த பொண்ணோட ஃபோட்டோ நேம் சொல்லி சர்ச் பண்ணுங்கள், அவள் எங்கே இருக்கான்னு இம்மீடியட்டாக எங்களுக்கு தெரிஞ்சாகணும், அவள் எந்த ஹாஸ்பிட்டலுக்காக தெரிஞ்சால் உடனே தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுறானுங்க. இவங்களும் இங்கே கிளம்பி வந்துடுறாங்க, எல்லா பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாமல் வார்டுக்குள்ளே அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் மைண்டில் கூட அதான், நம்ம பாட்டுக்கு தப்பிச்சு வந்துட்டோம், சீனியரோட நிலமை என்னான்னு தெரில, என்ன ஆச்சுன்னு தெரில, இந்நேரம் நம்மளை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கும் ஒருவேளை ஃபஸ்ட்டு நம்ம இப்படி உடம்புலலாம் காயம் இருக்கனால ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தேட ஆரம்பித்தா, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு பயந்து எழுந்திரிச்சு உட்காருங்க. ஜேகே அங்கே தான் இருப்பான், உங்களே பார்த்துட்டு இருந்தவன் சடனாக நீங்கள் என்னாச்சு மறுபடியும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து நம்ம உடனே நான் டிஸ்சார்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம மற்ற பாய்ஸ் எல்லாம் உள்ளே வராங்க. என்னம்மா இப்போ தான் கண்ணு முழிச்சேன்னு சொல்லி ஃபோன் பண்ணால் அதுக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க.
அப்போ தான் எல்லாரையும் பார்க்குறீங்க, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கும் உங்களை பார்க்கும்போது புரியுது நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னு. என்ன ஜேகேவை பார்க்கும்போதே நாங்கள் இங்கே இருப்போம்னு நீ நினச்சிட்டு ஸ்மார்ட்டாக முடிவு பண்ணியிருப்பேன்னு நினச்சோம், இப்படி ஆச்சரியப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து அப்படி சொல்லி முழிக்கிறீங்க. சரி சரி ஓகே, நீ ஏன் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொன்ன அப்படி சொல்லி ஆரம் கேட்குறான். அது ப்ளீஸ் எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் அப்போவே நினச்சேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே திருத்துன்னு முழிக்கிறீங்க, எல்லாரையும் பார்க்குறீங்க. அப்போ ஜிமின், டே அவளே பயந்து போயிருக்கா, அதுவும் இல்லாமல் எங்களை வச்சுக்கிட்டு அவள் எப்படிரா இதெல்லாம் சொல்லுவா, ஃபஸ்ட்டு அவள் உன்கிட்ட சொல்கிறதுக்கே ரெடியாக இருக்கான்னு தெரியல, நீ ஏன் அவளை அவசரப்படுத்துகிற, பொறுமையாக அவளுக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீ ஒன்றும் பயப்படாத, உன்னை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், எங்களை பற்றி தான் உனக்கு தெரியுமே அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் உங்கள் கூட இருந்தால் தான் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிங்க. பாருடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எப்போ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேன்னு கண்ணை காட்டும். அது வந்து எப்போ உன்னை காப்பாற்றணும்னு ஜேகே முடிவு பண்ணிட்டானோ அப்புறம் நாங்களாம் அதுக்கு துணையாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இப்போ என்ன உனக்கு டிஸ்சார்ஜ் ஆகணும் அவ்வளோதானே, சரி ஓகே நம்ம டாக்டர்கிட்ட பேசலாம், சீக்கிரமாகவே டிஸ்சார்ஜ் ஆகிடும். இல்லை சீக்கிரமாக இல்லை, இப்போவே இந்த நிமிஷம் இப்போவே போகணும் ப்ளீஸ் அப்படின்னு அப்படியே பதறீங்க. ஏய் என்னாச்சு, இவ்வளோ நேரம் நல்லா தானே அந்த அப்படி சொல்லி ஜேகே கேட்குறான். ப்ளீஸ் என்னால் இங்கே வச்சு எதுவும் இப்போ சொல்ல முடியாது, கண்டிப்பாக நான் உங்ககிட்ட எல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கேருந்து நான் கிளம்பணும், ப்ளீஸ் என்னை எங்கேயாச்சும் ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுருங்க அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னடா இவ இப்படி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஹே ஓகே ரிலாக்ஸ், உனக்கு இப்போ இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகணும் அவ்வளோதானே, ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே ஆரம் கூப்பிட்டு நம்ம டாக்டர்கிட்ட பேசலாம் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் பார்க்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஓகே தான், சின்ன அடி தான் உடம்புல, பெருசாக ஒன்றும் இல்லை, அவள் மனசளவுலேயும் பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால தான் கொஞ்சம் மயக்கத்தில் இருந்தா, இப்போது எல்லாமே ஓகே ஆல்ரைட், அவளை காப்பாற்றியாச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சு ஏதோ ஒரு ஹோம் நர்ஸ் வச்சு கூட பார்த்துக்கலாம், அப்படி பார்த்துக்கிட்டாலே போதும், இல்லை ஒரு நானி வச்சு கூட அவங்கள பார்த்துக்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இப்போ ஜேகேக்கு ஏதோ தோணி டக்குன்னு திரும்பி, டாக்டர் உங்ககிட்ட ஒரு விஷயம், இந்த ரெக்கார்டில் அவளை இங்கே வந்து சேர்த்தது எல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ளீஸ் டாக்டர் அந்த ரெக்கார்டெலாம் கொஞ்சம் அழிச்சிட முடியுமா, அப்படி ஒரு பொண்ணு இங்கே வந்ததாவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதாவோ எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு. வாட் யூ மீன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, புரிஞ்சு தான் சொல்கிறீங்களா, நான் ஒன்றும் இங்கே இல்லீகலாக யாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணல, இது லீகலாக நடக்கும்போது நாம் ஏன் அதை மறைக்கணும் அப்படின்னு. டாக்டர் ப்ளீஸ், அவளோட உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னு எனக்கு ஏதோ இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்குது, இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம், பட் இப்போது நாங்கள் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கேட்கணும், எங்களுக்காக இந்த ஃபேவர் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் இதை பற்றி யாருக்கும் தெரிய வேணாம், பட் இது ஒரு போலீஸ் கேஸ், போலீஸ்லாம் வந்துட்டு போயிருக்காங்கல்ல அப்படின்னு. அதான் சொல்கிறோம், நாங்கள் அவர்கிட்டையும் பேசுகிறோம், இப்படி ஒரு கேஸ் அவர் பார்த்ததாவே இல்லாமல் அவர் ரெக்கார்டையும் நாங்கள் கிளியர் பண்ணுறோம், நீங்களும் இங்கே இந்த ரெக்கார்டை மட்டும் இல்லை இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆல்சோ கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்கெங்கே அவங்க வந்து போனது எல்லாத்தையுமே கிளியர் பண்ண வைக்கிறாங்க. வித்தின் ஒரு 1 ஹவர்லேயே இதெல்லாம் முடிஞ்சிடுது, இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு இப்படியே போனால் சரிப்பட்டு வராதுன்னு எல்லாருமே மாஸ்க்கு இது போடும்போது உங்களுக்கும் நீயும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஷுவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மாஸ்க்கு ஹூடிலாம் மாட்டிக்கிறீங்க. நீங்கள் ஜேகேவோடதை தான் போட்டிருக்கீங்க, எல்லோரும் ஜேகே ஒரு மாதிரி பார்க்க, ஜேகே டே இவனுங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கூட ரொமான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிண்டல் பண்ணுறா. டே அவள் இருக்கிற நிலமையில நான் ரொமான்ஸு, நீ வேறு, இப்போது அவளை ஃபஸ்ட்டு நம்ம கூட வச்சுக்கணும், அவளுக்கு என் மேலே நம்பிக்கை வரணும், அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவள் எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் தான் நான் என் மனசில் உள்ளதே அவகிட்ட சொல்லணும். ஆனால் கண்டிப்பாக எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி சொல்கிறான். அதை பார்த்து ஜிமின் தயான் கூட டே ஃபீல் பண்ணாதடா, கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கும், அவளுக்கு ஏதோ பிரச்சனை தான், அதை சரி பண்ணி மச்சான் நீ கூடயே வச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா பொம்மையை வச்சுக்க சொன்ன மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னப்பா கேட்க, அவனுக்கு இப்போதைக்கு டால் தானே அப்படின்னு சொல்லுவோம். சிரிக்கிறான். இப்போதாண்டா அவன் மூஞ்சில் பல்பே எரியுது அப்படின்னு ஹோபி சொல்லிட்டு இப்படி எல்லோரும் அவனை கலாய்ச்சிட்ருக்காங்க.
நீங்களும் ரெடி ஆகிட்டு ஓகே நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வரீங்க. உங்களை பார்த்தோன்னே எல்லோரும் நீங்கள் அப்படியே க்யூட்டாக குட்டியாக இருக்கீங்க அந்த கேங்லேயே. ஜேகேவை பார்க்குறாங்க, அவங்களே பார்க்குறாங்க. இந்த பனைமரத்துக்கு இந்த எலிக்குட்டி ஜோடியா அப்படிங்கிற மாதிரி. அவனும் என்ன ஓட்டுறீங்க அப்படின்னு. இல்லைடா அவளை நிஜமாக பாரு எத்தனோன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போகலாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரையும் கிளியர் பண்ணியாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு ஜேகே அவன் பாய்ஸ் எல்லாம் அப்படியே போகிறாங்க. பின்னாடி அப்படியே நீங்கள் போகிறீங்க. உங்கள் பக்கத்தில் தான் ஜேகே வந்துட்டுருக்கான். கரெக்டாக நீங்கள் வெளியே போகும்போது நம்ம மதரோட கேங்கு உள்ளே என்ட்ரி ஆகுது. அதில் ஒருத்தவன் நீங்கள் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துருப்பீங்க. அவனை பார்த்ததும் உங்களுக்கு பயம் வந்துடுது, எங்கே கண்டுபிடிச்சிருவானு. ஆனால் நீங்கள் மாஸ்க்கு ஹூடி கிளாஸ்னு அடையாளமே தெரியாமல் தான் போகிறீங்க. அதே உங்களுக்கு தெரியாமல் பயத்தில் டக்குன்னு அப்படியே ஜேகேவோட கையை டைட்டாக பிடிக்கிறீங்க. ஜேகே அப்படியே டக்குன்னு நீங்கள் கையை பிடிச்சதும் உங்களே தான் பார்க்குறான். நீங்கள் பயந்துட்டு அப்படியே ஜேகே கையை பிடிச்சது இல்லாமல் அவன் மேலே அப்படியே அவனை ஹக் பண்ண மாதிரி அப்படியே அவன்கிட்ட நினைக்கிறீங்க. ஜேகேவும் அவங்க கையெடுத்து உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னு சொல்லி பார்க்குறான். அப்போது ஒரு 4-5 பேர் அடியாள் மாதிரி உள்ளே போகிறானுங்க. அப்படியே ஜேகே அவங்களையும் பார்க்குறான், உங்களையும் பார்க்குறான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.